இப்போ நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். ரைஸ் நம்ம வேக வச்சு நல்லா உதிரியாக வேக வச்சுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நான் வந்து பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர், கேரட், உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு நமக்கு போதும். அப்புறம் இது ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொடியாக கட் பண்ண முந்திரி, கொஞ்சம் வந்து பூண்டு, நிலக்கடலை வந்து வறுத்துட்டு அதை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கோம். இதில் நம்ம பட்டரும் சேர்த்து போட போகிறோம். அதனால் ஆயில் போட்ட உடனே நம்ம பட்டர் போட்டுடலாம். பட்டர் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பூண்டு போட போகிறோம். பூண்டு வந்து பாதி வதங்கின உடனே நம்ம வந்து மிளகாய் போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம சால்ட் இப்போ போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் பாதி குக்கானா போதும். நம்ம வந்து கேரட் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா குடமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே காய்கறி ப்ளஸ் பன்னீர் எல்லாமே ஒரே சைஸில் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிலே நம்ம அதை வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த க்ளோஸ் பண்ணுற மூடி வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் அதில் இருக்கிற அந்த தண்ணீர் விடுறதுலேயே நம்ம காய்கறிலாம் வெந்துடும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கேரட்டும் குக் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கும் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பன்னீர் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி இப்போவே போட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஒன்று, வரமிளகா ஒன்று போட்டிருக்கோம். இப்போ நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம். காரம் மட்டும் நீங்கள் நம்ம எப்படி போடுறதுன்னு கரெக்டாக தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள், நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம பொடிகள்லாம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மஞ்சள் தூள் தேவையான அளவு. இப்போ இதுக்கு வந்து லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அந்த அளவு மட்டும் தண்ணி வந்து தெளிச்சு விட்ட மாதிரி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எதுக்குன்னா இந்த மசாலா வந்து
இந்த காய்கறி இந்த பன்னீர்லாம் நல்லா போயிட்டு நல்லா டேஸ்ட் வர்றதுக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பன்னீர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். நம்ம காய்கறியில் ஏற்கனவே குக் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் பன்னீர். அவ்வளோதான். நம்ம வந்து அதேமாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி இந்த டைமில் நம்ம அரிசி போடணும், ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப நம்ம தண்ணி இந்த மாதிரி கிரேவி இல்லாத மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா இந்த கோட்டிங் ஆகிருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம தேவையான அளவு ரைஸ் விட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் தேவைப்படுது, அதனால் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நம்ம போட்டுக்கலாம். ரைஸ் நம்ம தேவையான அளவு போட்டோம். இப்போ நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் காரம் உப்பு ரெண்டும் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம போட்டுடலாம். இது நம்ம வந்து பாசுமதி ரைஸில் கூட செய்யலாம். இது நம்ம வீட்டில் நார்மலாக சமைக்கிற ரைஸ்லையும் செய்யலாம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா காய்கறி, நம்மளோட பன்னீர் எல்லாமே இதில் வந்துடுது. அதனால் நம்ம இது லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனால் எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நிலக்கடலையும் முந்திரி நான் வறுத்த நெய் கொஞ்சமாக போட்டு தனியாக வறுத்து எடுத்துருக்கேன் கொஞ்சம். இப்போ வந்து இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பெப்பர் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் எப்போவோட அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிவிட்டு பெப்பரை அதிகப்படுத்திக்கலாம். நமக்கு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள், ரைஸ் வந்து பாருங்கள் சாஃப்டாக இருக்குது நமக்கு. அதனால் நம்ம இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு செய்முறையை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருக்க நட்ஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பன்னீர் காய்கறியும் நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.